எனக்கு இன்னைக்கு பிரபாஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பாகுபலி எல்லாம் படம் பண்ணாங்கல்ல, உண்மையிலே பாகுபலி ரேஞ்சுக்கான ஒரு படம் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. ஆக்ஷன் ஹீரோன்னு சொன்னால் அந்த ஹைட்டு, அந்த பாடி என்ன மாதிரி செய்வான், என்ன மாதிரி நின்று மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. அதான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டு இருக்கான். அது என்ன ரீசன் தெரில. அம்மாட்டிலாம் பேசுவேன் அடிக்கடி நான். நீ எல்லாம் சொல்லுப்பா அப்படிம்பாங்க. என்கிட்டே பொறுப்பு ஒப்படைப்பாங்க. ஒரு நல்ல பொண்ணு பாரு, அவனுக்கு கல்யாணம், நீ உன் மூலமாக ஒரு லைஃப் சினிமாவில் வந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் அவனுக்கு ஒரு லைஃப் வரணும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பேசுவார். இப்பயும் அதே அன்போட அம்மாட்டையும் அப்பாட்டில் எல்லாத்தையும் பேசுவேன். என் மேலே பெரிய அன்பில் இருப்பா. அப்படி நான்லாம் கேள்விப்படுவேன், இந்த ஷூட்டிங்கெல்லாம் லேட்டாக வருவார் செய்வார்னு சொல்லிட்டுலாம். என்னுடைய லைஃப்பில் ஒரு நாள் கூட நடந்ததே இல்லை. அப்படி ஒரு நாள் லேட்டாக வந்தானா நான் ஸ்ட்ரைட்டாக யார்ட்டையும் பேச மாட்டேன். தூங்கிட்டு இருந்தாலும் தட்டி என்னாச்சுறான்னு கேட்டேன், ரெடி ரெடி சொல்லி டப்பு டப்பு டப்புன்னு கிளம்பி வந்துடுவான். சண்டைக்கோழி 2 பண்ணும்போது அப்படிதான். எனக்கும் இப்போ இந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே நேரடியாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அம்மாட்ட பேசினேன். அப்போது ஏதோ டாக்டரு வந்து பார்க்குறாங்க, இவரும் அங்கே போகிறாருங்க மாதிரி சம்திங் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் அமையல. ஆனால் வந்து அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இப்போ ஏதோ இருக்குது. அவருக்கும் வந்து உள்ளே வரணும்னு ஏதோ ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறேன்.